மகளே கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 25/9/2025 ரேசிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 24ஆம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 960 நம்ம கொடுத்தோம். நேற்றுக்கு ஏ போர்டில் 8, 9, சி போர்டில் 2 அல்லது 1 கொடுத்துருந்தோம். இதில் 2ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்தோம், 8ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி வந்தது பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் மட்டும்தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஆல் போர்டுக்கு நம்ம 8, 9 தான் கொடுத்துருந்தோம், ஆனால் 9ஆம் நம்பர் இன்றைக்கி வந்திருக்கு. ஓகே வாங்க, நம்ம புது மெத்தட்னால நம்ம நேற்று தான் ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கோம். அதனால தான் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி கொஞ்சம் சொல்ல முடியல. அதனால தான் உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துன்னு சொல்லியிருந்தேன். ஓகே வாங்க, நம்ம இன்றைக்கான இந்த மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த நம்பர் எந்த போர்டில் வரலான்ட்டு உங்களுக்கு புரிய வரும். ஓகே வாங்க, நம்ம நம்மளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்காமல் தான் நம்ம சப்ஸ்கிரைப் எடுத்துகிட்டு போல. சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜர் 12 ரூபாய்க்கு 5000 பிசி வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜர் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு 10,000 பிசி வினிங் 1000, திருடிஜர் 30 ரூபாய்க்கு 14,000 பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 ரூபா, திருடிஜர் 60 ரூபாய்க்கு 28,000 பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா, திருடிஜர் 70 ரூபாய்க்கு 32,000 பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 ரூபா, 4 டிஜர் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜர் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வினிங் வச்சுன்னா 10,000 பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 கொடுத்துட்ருக்காங்க. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80, 5, 91, 64, 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற முதல்ல லாஸ்ட்டு 10 நிமிஷம் முன்னாடி நம்பர் வச்சுங்க. ஓகேவா, நம்மளை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம மெயின் நம்பர்ஸ் மட்டும் இதில் எடுத்துக்கலாம். ஆல் போர்டில் 4 டேஸ் ரிசல்ட் வச்சு எடுத்துக்கலாம். 028, 028 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓகேவா, இது நம்ம 028 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் RADன்னு இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, RADன்னு இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். இதில் ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 843. ஓகேவா, 843. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் 1, 7ன்னு கிடச்சிருக்கு. 1 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 128 வச்சடியில் நமக்கு 1 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 775. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 775 டேன் ஆப்ஷன் 843 போடையில் நமக்கு 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 4, 0 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, 775 வச்ச அடியில் நமக்கு 0, 4ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 144 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். நம்ம 144 டேன் ஆப்ஷன் 843 போர்டில் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8, 9, 8 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 144 வச்ச அடியில் நமக்கு 8, 9ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 960 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 960 டேன் ஆப்ஷன் 843 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9, 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 960 வச்சடியில் நமக்கு 9, 3ன்னு கிடச்சிருக்கு. ஆல் போர்டு ட்ரை பண்ணும்போது தான் 9, 3 ட்ரை பண்ணுங்கள், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம 4 டேஸ் ரிசல்ட் வச்சு எடுத்துருந்தோம். இது எந்த போர்டு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து 4ஆம் நம்பர் பிசி போர்டில், அடுத்து நமக்கு ஏ போர்டு. ஓகேவா, நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பிசி போர்டில் வரணும். மெயினாக பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, சி போர்டு வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் கணிப்பில் வேறு போர்டில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். என்ன கணிப்பில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 3ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சிங்கிள் நம்பரை ட்ரை பண்ணி 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். அது இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதே ஃபார்முலா தான் இன்றைக்கி செக் பண்ணி பார்க்கல நமக்கு 3ஆம் நம்பர் தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு சி போர்டுக்கு. இல்லைன்னா ஆல் போர்டுக்கு 9, 3 வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்ம வீக்லி சார்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுத்துடலாம். ஓகேவா, இதுவும் பார்த்தீங்கன்னா புது மெத்தடு தான். அதனால் நான் 3 டேஸ் ரிசல்ட் மட்டும் நான் எடுத்து செக் பண்ணிக்கிறேன். ஒரு 4 டேஸ் வேலை செய்யுதுன்னு என்னன்னு தெரியல. அதனால தான் நம்ம 3 டேஸ் மெத்தட் மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஏன்னா நம்ம இப்போ தான் அந்த மெத்தட் ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணுறோம். அதனால் அதை பற்றி தெரியணும்னா ஒரு கொஞ்ச நாள் 3 டேஸ் மெத்தட் வச்சு தான் யூஸ் பண்ணி தான் வின்னிங்ஸ் எடுக்க முடியும். அதனால் நம்ம 3 டேஸ் ரிசல்ட் எடுக்கிறோம். இதில் 829 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்த்தல. ஓகேவா, பார்த்தீங்கன்னா 829 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போர்டு தான் நம்ம இதை எடுக்க போகிறோம். இதில் ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 682. ஓகேவா, 682. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இதில் கிடச்சது நமக்கு 3 அப்படி இல்லைன்னா 5, 3 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா,
1829 ஹெச்அடியில் நமக்கு 3 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 650 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்த்துடலாம். அடுத்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா 650 டேன் ஆப்ஷன் 682 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 7 9 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்ச. அடுத்த நாளுக்குன்னா ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 650 ஹெச்அடியில் நமக்கு 9 7ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 716 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா வந்து 716 டேன் ஆப்ஷன் 682 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லைன்னா 0 5 அல்லது 0 தான் நம்ம கிடைச்ச. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 716 வச்சு அடிக்கலாம் நமக்கு 5 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 டேஸ் எடுத்தோம். பி போர்டு அண்ட் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வேறு போர்டில் வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் கொஞ்சம் வரலாம். 0ல் வந்து 5ஆம் நம்பர் வரலாம். 0க்கும் நாளைக்கு வாய்ப்பு ரிட்டர்ன் 0க்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் நம்ம கிடச்சது 9 அல்லது 3 ஓகேவா. 9 3 நம்ம வந்து கிடச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராங் நம்பர்ஸில் இந்த மெத்தடில் 3ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தபடி நம்ம 5 0 எடுத்துருந்தோம். இதில் 5ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 1ஆம் நம்பர் நாளைக்கு ரிட்டர்ன் வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இந்த நம்பர்ஸை நான் மேட்ச் பண்ணி நான் கொடுக்குறேன். அவங்க கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஏபிபிசிஜி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 35 53 பார்த்தீங்கன்னா 35 53ல் நமக்கு வந்து 53 கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் வந்து எடுத்துங்க. 53 30 03 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 95 53 95 59 90 09 இதில் 13 73 இந்த 4 நம்பர்ஸ் மட்டும் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. மீதியெல்லாம் வந்துச்சுன்னா உங்கள் கணிப்பில் எடுத்துங்க. நான் வந்து மார்க் பண்ணி கொடுத்த நம்பர் 53 03 13 73. ஏன்னா நான் வந்து சி போர்டுக்கு 3ஆம் நம்பர் வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கனால இந்த நம்பர்ஸை மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். வேறு நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க ஓகேவா. இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 960 ஓகேவா. 960 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மோகன்தாஸ் 760ன்னு கொடுத்துருக்காப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொடுத்துருக்கல என்னன்னு தெரியல. ஆனால் 760 கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஏ போர்டு மட்டும் 9 வச்சுருந்தாப்புனா ஒரு ஃபுல் பண்ணி எடுத்துருக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 97 92 வச்சுருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் ஏதாவது ஒரு போர்டு மேட்ச் ஆகிடுச்சுன்னா கூட ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் வந்து எடுத்துருக்கலாம். 900 ஓகே 0 வச்சுருந்தாப்புனா ஒரு சூப்பரான ஏசியில் ஒரு சூப்பரான வினிஸ் எடுத்துருக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வின்னிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. 960க்கு 660 660 கொடுக்குறப்பல ஒரே ஒரு 6க்கு 9 திருப்பி போட்டுருந்தாப்புனா ஒரு சூப்பரான ஒரு வின்னிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆனால் பிசி மட்டும் ஒரு சூப்பரான வின்னிஸ் வந்து எடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 2ஆம் நம்பர் ஆல் போர்டு எடுத்துருக்காப்புல. ஆனால் சி போர்டுக்கு 9ஆம் நம்பர் எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் ஏ போர்டுக்கு 9ஆம் நம்பர் வந்துருச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பராக எடுத்துருக்கலாம். அடுத்த மாணிக்கம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 அல்லது 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. அதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 2 3ல் ஒரு நம்பர் வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் சூப்பராக வந்திருக்கும். அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா சகாதேவன் அவர் பார்த்தீங்கன்னா 901 ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 1க்கு பவர் 6 வச்சு ஒரு பாக்ஸ் போட்டிருந்தா சூப்பரான வினிஸ். ஏபிசி மேட்ச் பண்ணியிருந்தால் கூட ஏசியில் ஒரு 90 நம்பர் சூப்பராக வினிஸ் ஆகிருக்கும். என்னன்னு தெரியல. அடுத்தபடியாக ராஜா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்கல. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் தான் வருதுன்னு கொடுத்துருக்கல. ஒரு அருமையான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9 3 3 9 கொடுத்துருக்காப்புல. அதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு 3ஆம் நம்பர் வந்துருந்துச்சுன்னா ஒரு சூப்பராக வினிஸ் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வின்னர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் வின்னர்ஸ் வந்து கொடுத்துருவோம் ஓகேவா. பழைய மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே மேலே மீண்டும் மறக்கான சிறப்பான விஷயங்களை சந்திப்போம்.